ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பழைய மூவிய இப்ப பார்க்கும்போது நாங்க 6th படிக்கும்போது அந்த படம் அப்பா அம்மாவோட வந்து ஆமா தியேட்டர்ல. அப்பலாம் எங்க அப்பா வந்து எல்லா மூவிஸ்க்கும் தியேட்டருக்கு கூட்டு போயிடுவாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இப்ப ஃப்ரெண்ட்ஸோட வர்றது, அதுவும் இப்ப கூட நான் வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம, பசங்ககிட்டலாம் சொல்லாம அவங்கள ஸ்கூலுக்கு தள்ளிட்டு ஓடி வந்திருக்கேன். ஸோ அந்த வைப் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா தலைவரோட இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டான ஒரு மாஸான படங்கள் வந்துருக்கு. ஆனா இப்போ வர படங்கள் எல்லாமே வெறும் மாஸ் மட்டும் தான் இருக்கே தவிர அது உள்ள ஒரு ஸ்டோரி இல்ல, ஒரு எமோஷனல் இல்ல, எல்லாம் இல்ல. இது எப்படி பாக்குறீங்க? திரும்ப இந்த மாதிரி படங்கள் எடுத்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பா இந்த மாதிரி மூவிஸ் கொஞ்சம் ஸ்டோரி ஓரியன்டா கொஞ்சம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா உட்கார்ந்து இப்ப இருக்க படம் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்க முடிய மாட்டோம். ஒரு ஸ்டேஜ்ல போர் அடிக்க ஆரம்பிச்சது. பட் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்க என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அந்த போரே அடிக்கல. எத்தனையோ வாட்டி கேடிவில சன் டிவிலாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் அந்த வைப் குறைய மாட்டேங்குது. கத்தி கத்தி தொண்டை வலிக்குது. உங்க பசங்களை கூட்டு வருவீங்களா அடுத்த ஷோக்கு? கண்டிப்பா கூட்டு வருவேன். சூப்பரா இருந்துச்சு, எக்ஸலென்ட்டா இருந்தது. ஓகே. இது முன்னாடி தியேட்டர்ல பார்த்தீங்களா இந்த படம்? ஆமா, அதான் 25 இயர்ஸ் முன்னாடி when I was in 25 I saw. இப்போ 50ஸ்ல பார்க்கறேன். 25 இயர்ஸ் கழிச்சு வந்தாலும் 75ஸ்ல பார்ப்பேன். எப்படி எப்படி இருக்கு மேம் அது படம்? சூப்பரா இருக்கு. சோ கூஸ் பம்ப்ஸ். உங்களுக்கு பிடிச்ச டயலாக் மட்டும் என்ன சொல்றீங்க? தலைவரோட அவரோட எல்லாமேங்க, எல்லாமே மாசான டயலாக்னா வந்து மாசான டயலாக்னா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்காரு. ரோஹிணி தியேட்டர்ல தான் பார்த்தோம். ரொம்ப குட்டி பாப்பா அப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. பட் இப்போ வந்து அப்பா வந்து எப்படி பார்த்து ஊட்டி நம்மளுக்கு அந்த ரஜினிசம வந்து உள்ளுக்குள்ள ஊற வச்சுட்டாங்களோ அது இப்போ வந்து நம்ம தியேட்டர்ல வந்து இப்போ ஹஸ்பண்டோட பாக்குறோம் போது ரொம்ப செம்ம ஜாலியா இருந்தது. ஏதா சீன்ஸ் ஏதா ட்ரிம் பண்ணிருக்காங்களா இல்ல எல்லாமே அப்படியே? அப்படியெல்லாம் ஒண்ணும் ஞாபகமே இல்ல ப்ரோ. ஆக்சுவலா டிவில நிறைய பாத்துருப்போம் இல்லையா? நான் வந்து ஆக்சுவலா வந்து நான் படையப்பா வந்து இப்பதான் நான் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்பதான் பாக்குறேன். பெருசா படத்துல வந்து அந்த சீன்ஸ்லாம் சன் டிவில குட்டி கிளிப்ஸா தான் பார்த்தேன். இப்பதான் நான் ஹோல்சமா அந்த மூவியா பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்தது. தலைவரோட புது படம் பார்க்கும்போது நிறைய கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். ஆமா, ஆல்ரெடி பார்த்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது இப்போ இந்த படையப்பா ரேஞ்சுக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்து வாய்ப்பே கிடையாது. பட் எஸ் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் சூப்பரா மாசா காட்டுறாங்க. பட் அப்ப இருந்த ரஜினி அந்த ஓல்ட் ஸ்கூல் ரஜினி வந்து எங்களுக்கெல்லாம் க்ளோஸ் டு ஹார்ட். இது மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி வந்து திரும்ப வந்து ரஜினி சார் கிட்ட எதிர்பார்க்கறீங்களா இல்ல? கண்டிப்பா. ஐயோ சார், தயவு செஞ்சு அது மாதிரி யாராவது காமிங்க. அந்த மாதிரி காமிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்களாம் ரொம்ப ஹாப்பியா தான் இருப்போம். சூப்பர். வந்து திரும்ப பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்ப எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கு. செம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் All good. தியேட்டர்ல பாத்தீங்களா இல்ல டிவில? ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்த்தோம். சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்தோம். ஸோ எல்லாம் அவங்க பேரண்ட்ஸோட பார்த்தோம். பட் ஆனா இப்போ வந்து நாங்க தனியா வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு தனி ஃபீலா இருக்கு. எப்படி ப்ரோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த படத்தையே வந்து இப்போ நம்ம திரும்ப பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ்லாம் இருக்கா? அது அப்படியே இருக்குங்க. உள்ள வந்து பாருங்க தியேட்டரோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே பயங்கர சூப்பரா இருக்கு. தியேட்டரோட ரெஸ்பான்ஸ் எல்லாருமே எப்படி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அந்த அப்ப இருந்த ஜோஷ் அது இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கு. ஃபுட்டேஜ் ஏதாவது ட்ரிம் பண்ணிருக்காங்களா இல்ல? எதுவுமே இல்லை. அது அப்படியே இருக்கு. எதுவுமே இல்லை. அந்த படம் அந்த 3 மணி நேரம் 20 நிமிஷம் எப்படி இருக்கோ அதே 3 மணி நேரம் 20 நிமிஷம் தான். ஓகே. அப்பலாம் வந்து நிறைய இந்த மாதிரி ஃபேமிலியான சப்ஜெக்டான ஓரியன்டடா வந்து நிறைய படங்கள் தலைவருக்கு வந்தது. இப்போ எல்லாமே அடிதடி சண்டை அந்த மாதிரியே வந்துட்டு இருக்கு. எதை நீங்க லைக் பண்றீங்க மோஸ்டா? தலைவர் வந்தாலே போதுங்க, அதுவே போதும். மாஸ். It was a celebration. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி தியேட்டர்ல பாத்துறீங்க? தியேட்டர்ல பாத்துர்க்கேன். I was in my 5th standard. ஓகே. அப்போதைக்கு இப்போதைக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? So படையப்பா மாதிரி ஒரு படம் I think Rajini has not made in so many years. So அது திருப்பி தியேட்டர்ல பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சீன்ஸ் ஏதாவது ட்ரிம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது? No. There were so many songs that they played again which made us feel very happy. Once more கேட்டுட்டே இருந்தோம். So I think the theater also did it. இப்போ வர படங்கள் தலைவர் படங்கள் எல்லாமே இந்த அடிதடி கேங்ஸ்டர் அந்த மாதிரி தான் வருது. இந்த மாதிரியான ஃபேமிலி ஓரியன்டடான படங்கள் திரும்ப வந்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்க? கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. Yes. Thank you. பேசு ப்ரோ. எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது ப்ரோ. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தியேட்டர்ல பாக்குறீங்களா படத்தை? ஐ மீன் 1000 தடவை கேடிவில பாத்துருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. லைக் அதுவும் முக்கியமா அந்த ஊஞ்சல் சில இது மறுபடியும் போட்டாங்க ஆடியன்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்தது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. நிறைய சீன்ஸ் ஏதாவது ட்ரிம் பண்ணிருக்காங்களா நீங்க பார்த்தது மாதிரி? இல்ல அதே நார்மல் வெர்ஷன் தான் இருக்கு. அண்ட் இது ஃபேன்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ண அவங்க மறுபடியும் நிறைய சீன்ஸ் போட்டாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்க. சீன்ஸ்லாம் போட்டாங்க. ஆமா. என்னென்ன சீன்ல ரிப்பீட்டடா பாத்தீங்க? முக்கியமா அந்த ஊஞ்சல் சீன் போட்டாங்க. அது நல்லா இருந்தது. அந்த என்ட்ரி சீன் எப்படி இருந்தது? அந்த பாம்பு புடிக்குது. சூப்பரா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது. நைஸ் சீன். ஓகே. நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டேன். ரெண்டாவது சொல்லுங்க. அது வேற சேனல். ஆமா. நல்லா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? நல்லா இருந்ததுனா எல்லாமே பண்ணிட்டோங்க. செம்மையா இருந்தது. இது
இது எத்தனை வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணாலும் மாசாக தாங்க இருக்கும். இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறீங்களா இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேங்க, முன்னாடியே பாத்துருக்கீங்க. வீட்லயும் பார்த்துருக்கேன். ஃபீல் எப்படி இருக்கு? எப்பயுமே அது வேற லெவல்ல தாங்க ஃபீல் இருக்கும். எப்பயுமே ஒரு மாஸ் வைப் தாங்க. உங்களுக்கு பிடிச்ச கூஸ்பம்ப்ஸ் இதே பாடி சிவசக்தியில பார்த்தேன். ஓகே. Theatre. இப்போதைக்கு என்ன ஃபீல் பண்றீங்க? அதோட இப்ப நல்லா இருக்கு. அதோட இப்போ நல்லா அப்போ வந்து வயசு கம்மி, ஓகே. சரியா புரியல. இப்ப அதோட சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாசான டயலாக் என்ன இதுல? இந்த படத்துல மாசான புரியல. மாசான ஆமா ஆமா. என்ன இல்ல இந்த படத்துல உங்களுக்கு என்ன டயலாக் பிடிக்கும்? எனக்கா அதிகமா ஆசைப்படுற ஆம்பளைங்களும், அதிகமா இது அதிகமா கோவப்படுற ஆம்பளைங்களும், அதிகமா ஆசைப்படுற பொம்பளைங்களும், அந்த டைலாக் அந்த டயலாக் தான். ஓகேண்ணா, தேங்க்யூ.